வணக்கம் நேர்களே, தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அவதார அன்னை அன்னபூர்ணி அரசியம்மா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். அவதாரம் அன்னை என்ன அவதாரம்? அன்னபூர்ணி அரசு அவதாரம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இல்ல என்ன சக்தின்னு கேக்குறேன். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு, உருவம் இல்லாம. அந்த உருவம் வந்து இந்த அன்னபூர்ணி அரசு உடல்ல இயங்கிட்டு இருக்கு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அரசு, ஆனால் இவருடைய உண்மையான பேர் அரசு இல்ல, அவர் அரசும் இல்ல. ஆனால் இப்ப அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? இயற் பேர் ரோஹித். அரசு தான் அவருன்றது நீங்க நம்பிக்கை, அது நம்பிக்கை உயர்வான. இல்ல, உணர்றேன். அப்ப ரோஹித் எங்க போனாரு? நான் வந்து சாதாரண மனிதனை திருமணம் பண்ணிக்க முடியாது, அரசுவா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்ணிக்க முடியும். என்ன இது? இப்ப ரோஹித் எங்க போனாரு? சாதாரண மனிதனா இருந்து அருளாசி வழங்கினாங்கன்னா அவங்களோட கர்மா ஃபுல்லா இவங்களுக்கு வந்து பாதிக்கும். இதுலயே நீங்க உணர்ந்துக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அரசு வந்துட்டாரு, ரோஹித் எங்க போனாரு? அது ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர், அந்த ரோஹித்ங்கிற நான் அப்படிங்கிறது சுத்தமா அழிஞ்சிரும். இப்ப அரசு வந்துட்டாரு, ரோஹித் இருக்கிறாரா இல்ல ரோஹித் இறந்துட்டாரா? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? அரசு வந்துட்டாரு, ஏத்துக்கிறோம். ரோஹித் எங்க போனாரு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இது வந்து அந்த ஒரு இறைசக்தி யார் உடம்புல வந்து டக்குன்னு நம்ம ஒரு ஆட்கொண்டு செயல்பட்டுறாது. அதுக்கு ஒரு பரிபக்குவம் வேணும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அரசு இங்கே, ரோஹித் எங்கே? அம்மா ஆன்மீகத்துல முழுமையா இருக்காங்க, வாக்கு தராங்க. ஆமா சார். ரோஹித் இல்ல அரசு பேசுறது, அரசு ரோஹித் இல்ல. பின்னாடி சில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பார்த்தேன். அந்த கண்ணும் அந்த முகமும் அப்படியே வெளிப்பட்டுச்சு. அதே முகம், அதே வெளிப்படுத்தினா இப்படி இப்போ ரோஹித் முகமா தெரியுது இல்லைங்க? ஆமா, இல்ல அவங்களோட முகமே லைவா வந்தது அப்படியே. எங்க போற தலைவலி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பார்க்க போறேன். ஓம் புருஷனா? அல்ல, குறிப்பிட்டு அந்த பரிமாண மாற்றம் ஏற்படுது பாருங்க ரோஹித். இதுக்கு தான் இந்த பிறவி நோக்கம். சரி, அரசு தான் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்ல, மறுபடியும் திருமணம் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இது வந்து கணவன்கிற அங்கீகாரம் நான் கொடுக்கணும்ல. அதான் ஏற்கனவே ஆயிடுச்சு. இதை நான் வந்து சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தணும்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. இப்ப இவர் தான் அரசுன்னு தெரிஞ்ச பிறகு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேச்சு? இவ யாரா? இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? நான் அரசு பேசுனதெல்லாம் பார்த்துருக்கிறேன். பட் அரசுடைய ஸ்பீச்சுக்கும் இப்போ ரோஹித்துடைய ஸ்பீச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, அதை விட்டுருக்கீங்க. இன்னொருத்தருடைய கணவனை நீங்க விரும்பி இருக்கீங்க, திருமணம் செஞ்சிருக்கீங்க, அந்த குடும்பம் நடுத்துல நிற்குது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்போ உங்கள்கிட்ட வர பக்தர் கேட்கறாங்க, என்னோட புருஷன் சரியில்லை, உணவு போட கூட தொடர்பு இருக்கிறாங்கன்னு, அவங்க என்ன நீங்க சொல்வீங்க? அது தவறானது, அதை விடுங்கன்னு தான் சொல்லுவேன். அதுதான் நம்ம அரசு பண்ணாரு. அவங்க வேற, நீங்களும் பண்ணீங்க. அவங்க வேற, நாங்க வேற. இல்ல, உங்களுக்கு நடந்தா இயற்கை ஆன்மீகம்ன்றீங்க, இது அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்தா தப்புன்றீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க ஒரு ரூபாய் வாங்கல, யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்கல, எதுவுமே பண்ணல. எப்படி இந்த வசதி? இந்த வசதி நான் தான் சொன்னேன். இவ்வளவு பெரிய இடம் வாங்கியிருக்கீங்க, எப்படி நகை நட்டு வாங்கியிருக்கீங்க? ஏன் இப்படி பாக்குறாரு? வாங்க முடியும். என்னால பயன் அடைகிறாங்க, வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க, ட்ரெஸ் பண்றேன், இன்னும் விதவிதமா சாரி கட்டுவேன், இன்னும் விதவிதமா ஜுவல் போடுவேன். சரியா? என்கிட்ட பயன் அடைகிற என்னோட அன்பு குழந்தைங்க கொண்டு வந்து குடுக்கறாங்க, நான் போட்டுக்கிறேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அரசு எப்படி இறந்தாரு? ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. அவரை நீங்க தான் கொலை பண்றீங்க. என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களாம். குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஏன் அழுகுறீங்க?
எவ்வளவோ பேசு எல்லாம் கடந்து வரேன்னா அவங்க மேல வச்சிருக்க அன்புதான். அரசு நினைக்கும் போதெல்லாம் துடியா துடிச்சு போறாங்க, வேதனைப்படுறாங்க. ஐயோ ராசா துடிக்கிறியே. தீவிரமா நேசிக்கிற நீங்க உடல் ரோஹித் தானே ஒரு நெடுலே இல்லையா உங்களுக்கு? எனக்கு அரசு ஒரு உடலா தான் தெரியுறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. இவர் உடல் வந்து விட்டு வந்துச்சா, இவரோட உணர்வு இப்படி வந்துச்சா, இவர் உடம்பு வந்துச்சா, இந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்களா, இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? என்னடா என்னம்மா இது? அரசுடைய ஆத்மா வந்து ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு ரோஹிட் வந்துச்சு. ஆமா, ஏன் இந்த ஆத்மா ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு முக்தார்ட்டிய வராதா? பொறாம லைட்டா இடத்துல இதே திருவண்ணாமலையில தான் நித்யானந்த சுவாமி அவர்கள் இங்கிருந்தா வளர்ந்தாரு, இங்கதான் ஆன்மீகத்தை போதிச்சாரு, உலகம் முழுக்க ஆன்மீகத்தை கொண்டு போனாரு. சாம்பார் அப்ப எனக்கு பாவம் அந்த அப்பாவி மனுஷன் தேவையில்லாம இந்த வீடியோ பிடிச்சி அதை பிடிச்சி அசிங்கப்படுத்துறாங்க. அதெல்லாம் மீறி அவர் வந்தாரு. ஆன்மீகத்துல யார் உண்மையா வந்தாலும் இப்படிதான் விமர்சிக்க செய்வாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக, அருமையாக, நேர்மையாக, நேர்த்தியாக, உண்மையாக உறக்க சொல்லியுள்ளீர்கள். மிக்க நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.